நம்பர் ஆஃப் ட்ரைலிங் ஜீரோஸ் இதை மல்டிப்ளை பண்ணி வர ப்ராடக்ட்டில் எண்டில் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 10ன்ற நம்பர் தான் ஒரு நம்பருக்கு பின்னாடி எத்தனை ஜீரோஸ் வருன்றதை டிசைட் பண்ணும். ஸோ 10ஓட ஃபேக்டர்ஸ் 2 and 5. இதில் 5 மட்டும் நம்ம எடுத்துப்போம். கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ஸில் 5ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் எழுதுங்க. 5, 10, 15, 20, 25, 30. ஏன்னா இங்கே அப் டு 33 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்களா. பவர் 5 இருக்கிறதுனால நம்ம பவர் 5 எடுத்துப்போம். ஸோ இந்த 5 power 5, 10 power 5 இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குமா. ஸோ மொத்தமாக எத்தனை 5s இருக்குன்னு நம்ம தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்பர் ஆஃப் ட்ரைலிங் ஜீரோஸ் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 5 1 into 5 எழுதலாமா. அதே மாதிரி 10 2 into 5, 15 3 into 5 அப் டு 30 வரைக்கும் இப்படி பிரித்து எழுதிப்போம். இந்த இடத்துல மொத்தம் எத்தனை 5 இருக்கும். இந்த பவர் வந்து ரெண்டுத்துக்குமே காமனா 5 power 5 வருமா. ஸோ இங்கே 5 வந்து 5 டைம்ஸ் இருக்குமா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 தான் இருக்கா. இந்த 5ம் 5 டைம்ஸ் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 தான் இருக்குது. இந்த 5ம் 5 டைம்ஸ் இருக்கும். இங்கேயும் இந்த 5 டைம்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 5s இருக்கா. இந்த 5 டைம்ஸ் இருக்கும். இந்த 5ம் 5 டைம்ஸ் இருக்கும். டோட்டலாக 10 டைம்ஸ் இருக்குமா. இந்த இடத்துல ஒரே ஒரு 5 தான் இருக்குது. இது 5 டைம்ஸ் இருக்கும். இப்போ இங்கே கிடைச்ச நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 35 கிடைக்குமா. Therefore number of trailing zeros 35. Option B is the right answer.